இளையராஜாவின் மகளும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரிணி இலங்கையில் காலமடைந்தார். பிரபுதேவா நடிப்பில் வெளியான ராசையா திரைப்படத்தில் இடம்பெற்ற மஸ்தானா மஸ்தானா என்ற பாடல் பாடியதன் மூலமாக திரைத்துறையில் பின்னணி பாடகியாக அறிமுகமானார் பவதாரிணி. இதன் பிறகு பல படங்கள்ல பல பாடல்கள் பாடி ரசிகர்கள் மனதுல நீங்காம இடம் பிடிச்சிருப்பாங்க. 2000 ஆண்டு காலகட்டங்கள்ல பிரபல பாடகியாக பீக்ல இருந்தாங்க. குறிப்பாக பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்றை பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதையும் பெற்றிருக்காங்க பவதாரிணி. அதைத் தொடர்ந்து பல படங்கள்ல பல பாடல்களை பாடிய பவதாரிணி கடைசியாக வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் வெளியான மாநாடு படத்திலையும் ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. அப்பொழுது வெங்கட் பிரபு விஜயை வைத்து இயக்குற கோட் படத்திலையும் இவங்க ஒரு பாடலை பாடி இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த நிலையில கடந்த சில மாதங்களாக புற்றுநோயால அவதிப்பட்டு வந்த பவதாரிணி இலங்கையில சிகிச்சை எடுத்துக்கிறதுக்காக போனாங்க. சிகிச்சை பலனின்றி பவதாரிணி உயிர் இழந்ததை தொடர்ந்து அவரோட ரசிகர்கள் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. 47 வயதான பவதாரிணி தன்னோட இசையாலும் பாடல்களாலும் ரசிகர்கள் மனதுல நீங்காம இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில பவதாரிணி உயிர் இழந்ததை தொடர்ந்து அவரின் சகோதரர்களான வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, யுவன் ஆகியோர் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. சிறு வயது முதலேயே ஒன்றாக வளர்ந்து வந்த இவங்களால பவதாரிணியோட பிரிவு அவ்வளவு எளிதா கடந்து செல்ல முடியாது. இதனால யுவன் மற்றும் வெங்கட் பிரபு மனதளவுல உடைஞ்சு போயிருக்காங்க. இதனை புரிந்து கொண்ட விஜய் கோட் படத்தோட ஷூட்டிங்கை தானே ரத்து செய்திருக்காரு. எல்லாம் சரியாகி இயல்பு நிலை திரும்பட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லி படப்பிடிப்பையும் ரத்து செய்திருக்காரு விஜய். இளையராஜா குடும்பத்திற்கும் தன்னோட இரங்கல்களை தெரிவிச்சிருக்காரு விஜய். சமீபத்துலதான் யுவன் மற்றும் வெங்கட் பிரபு பாடல் ஒளிப்பதிவிற்காக லண்டன் போனாங்க. இதிலேயே கோட் படத்தோட முதல் பாடல் வெளியாக இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. நான் தற்பொழுது அடுத்த சில நாட்களுக்கு கோட் படத்தோட வேலைகள் நடக்காது என்றே தெரிகிறது. சில நாட்கள் கழித்து வெங்கட் பிரபு மீண்டும் தன்னோட பட வேலைகளை துவங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுது.